ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பைசப்ஸுக்கும் ஃபோர் ஆர்ம்ஸுக்கும் உள்ள ஒர்க் அவுட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வழக்கம் போல் வார்ம் அப் எக்ஸசைஸை ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, நல்லா ஃபுல்லாக ஒட்டி எவ்வளோ தூரத்துக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே ஸ்குவாட் போட ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த தடவை நல்லாவே போட முடியுது. ஏன்னா அந்த லெக் ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கால் நல்லாவே ரிலீஃப் ஆகிருக்கு. அதனால தான் போன டைமில் லைட்டாக தான் போட்டேன். இப்போ ஃபுல்லாகவே என்னால் போட முடியுது. ஸோ புத்தர் சொன்ன மாதிரி த அக்செப்ட் த பெயின், அந்த பெயினை நம்ம ஏற்றுக்கிட்டா தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஓகே, கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ பொசிஷன் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் பொசிஷனை நல்லாவே பார்த்துக்கிறேன். நல்லா கீழே கேமரா இறக்குறேன். காலை எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட்டில் உள்ள கையை அந்த லெஃப்ட் சைடில் உள்ள கையை ரைட் சைட்லேயும் பண்ணி மாற்றி மாற்றி பண்ண ஆரம்பிங்க குனிஞ்சுக்கிட்டு. ஓகே, பொசிஷன் ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, ஃபஸ்ட்டு செட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்றைக்குமே விட்டுற வேண்டாம். ஓகே, ரெண்டாவது செட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இந்த அளவு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் பொசிஷன்லாம். ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, செகண்ட் செட்டும் கம்ப்ளீட். ஓகே, நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ஓகே, தேர்ட் செட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஓகே ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகேங்க, ஒரு வழியாக 3 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேமராலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பைசப்ஸ் மசில்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா பைசப்ஸ்க்கு?
ஓகே, கொஞ்சம் ஆனாலும் ப்ரீத்திங் பண்ணிட்டு தான் பண்ணுங்கள். வேகமாக பண்ணுற மாதிரி தான் தெரியும், ஆனாலும் நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த எக்ஸசைஸே தொடுவேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அவசர அவசரமாக பண்ணாதீங்க, அது ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியாக வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஸோ என்னோடய தம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது. அது கொஞ்சம் 2 கேஜி மட்டும் குறைச்சிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, அந்த தம்பிள்ஸை வந்து கழட்டிட்டு அது உள்ள ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணணும். ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. ஓகே, ஸோ பைசப்ஸ்க்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஃபஸ்ட் செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் செட்டு. ஸோ ரிலாக்ஸு தூக்கிட்டு, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, லெஃப்ட் சைடு ஆரம்பிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 2 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ரிலாக்ஸ், நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 3வது செட்டு. ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் 3 செட்டில். 1 2 3 4 5 6 7 8
9, 10. Okay. So right side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க. இப்போ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பைசப்ஸுக்கு. இன்னுமே 4 ஆர்ம்ஸுக்கு தான். ஸோ இப்போது பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஹேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ உள்ள அவுட்ஃபிட்டு. ஸோ ரைட் சைடு காமிக்கிறேன். ஓகே. இந்த ஒரு பொருளை எடுத்து வைக்கும்போது கூட நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கேமரா குவாலிட்டி கீழே இறக்கிக்கிறேன், ஏன்னா 4 ஆர்ம்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கீழே உட்காந்து தான் பண்ணணும். ஸோ இந்த தடவை வந்து 2 மசிலுக்குரிய ஒர்க் அவுட்டு இன்றைக்கி உரியது பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கீழே வச்சு ஃபுல்லாக மேலே தூக்கி இந்த பிரிஸ்ட்டு மூமெண்ட் மட்டும்தாங்க, அந்த மணிக்கட்டு மட்டும்தான் அசையணும். மற்றபடி வேறு எந்த மூமெண்ட்டையும் நம்ம அசைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த 4 ஆர்முக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் கிடைக்கும். என் கையை பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட மசில்ஸ் வந்து நல்லாவே குழி விழுந்து மெதுவாகவே ரிலாக்ஸ் ஆகும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பண்ண போகிறோம். ரெடி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இன்னும் கொஞ்சம் கேமரா கீழே இறக்குன்னு நினைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகே ஓகே, செகண்ட் செட் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. 2 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3ஆவது செட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, லெஃப்ட் சைடில் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க. ஒரு வழியாக 4 ஆர்ம்ஸில் ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இது. இப்போ 2ஆவது பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட்ஸு, இது அமேசானில் தான் வாங்கினேன். இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிதுங்க. ஸோ அதனால் இதுவும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் அமையும். அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறன்றதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு காமிக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிங்கர்ஸை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஃபுல்லாக விரிக்கிறதுனால உங்களுக்கு அந்த 4 ஆர்ம்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த்தன் ஆகும். சரிங்களா? இது நல்லா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸில் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணுறது தான். க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஓகே, ரைட் சைட்லேயே போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து காமிக்கிறேன். இதில் கட்டை வரலுக்குன்னு தனியாக இருக்கும், நம்ம பார்த்து தான் கரெக்டாக மாட்டணும். தப்பாக மாட்டிட்டோம்னா நம்ம அதனால் இழுத்து ரொம்ப பண்ண முடியாது.
ஸோ ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஸ்ட்ரா போட்டுட்டு கட்டை விரலுக்கு மாட்டுறேன். உங்களுக்கு கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். அப்புறம் 2வது ஃபிங்கர்ஸுக்கு மாட்டுறேன். ஸோ மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர்ஸ் அண்டு லிட்டில் ஃபிங்கர்ஸ். ஓகே, அந்த மாட்டிட்டு இதை கொஞ்சம் நல்லா பின்னாடி ஏற்றி நல்லா ஃபுல்லாக டைட்டாக கட்டிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். 30 கவுண்ட்ஸு. 4, 5, 6, 7, 8 and 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகேங்க, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, பாய்.